உலகத்திற்கு ஒரு நீதி உள்ளது. உலகத்திற்கு ஒரு பாதை உள்ளது. உலகத்திற்கென்று பெரிய ஒழுக்க விதிகள் உள்ளது. இந்த ஒழுக்க விதிகள் குறித்து நிறைய கவலைப்படலாம். பண்டைய காலங்களில் நிறைய புராண இதிகாசங்களில் ஒழுக்க விதிகள் தான் நிறைய உள்ளன. பௌத்த நூல்களில் கூட 33,000 ஒழுக்க விதிகள் உள்ளன. இதை குறித்து மிகவும் கவலைப்பட்ட பகவான் ரஜினிஷ் ஓஷோ கூட இந்த 33 ஒழுக்க விதிகளை ஒருவர் எப்படி ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது என்று பகடை செய்திருக்கிறார். நகைச்சுவையாக பேசியிருக்கிறார். இது பௌத்த மதத்திற்கு மட்டுமல்ல, மற்ற ஏனைய மதங்களை நான் குறிப்பிட மறந்தாலும் கூட அவற்றிலும் இதே போல மிக வெட்கக்கேடான அருவருக்கத்தக்க கேவலமான விஷயங்கள் நிறைய புரிந்துள்ளன. அவற்றை நாம் அறிவோம். உன்னிடம் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அப்படியே நீ நடந்து கொள் என்பதுதான் உலகத்தின் விதி. இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. பெரியார் கூட இப்படிதான் சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படியே நீயும் அவனுடன் நடந்து கொள், அதுதான் ஒழுக்கம் என்று சொல்கிறார். ஆனால் இதற்கு மாறுபட்ட மேலான ஒரு கருத்து ஒன்று உள்ளது. மேலான கருத்துகள் எப்போதும் மாற்று கருத்துகள் ஒருவரை சிந்திக்க தூண்டுவது. ஒரு மனிதன் உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படியே நீ மற்றவரிடம் நடந்து கொள்ளாதே. காரணம் என்னவென்றால் அவனின் தேர்வு வேறு மாதிரியாக இருக்கும் என்று சொல்கிறார் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொன்னது அத்தனை சீக்கிரம் யாருக்கும் எட்டவில்லை. முன்பு சொன்னதுதான் எல்லோருக்கும் எட்டி இருந்தது. அதற்கு எதிரான இந்த கருத்து சற்று மேம்பட்டது, மிகவும் முதிர்ச்சியானது.